எல்லாருக்கும் வணக்கம். ஹவ் ஆர் யூ ஆல்? ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறமா மீண்டும் சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த மடை திறந்துன்ற ஒரு இனிஷியேட்டிவில் அடுத்ததாக நம்மளை யாரை கூப்பிட்டு வரலாம், யார் கூட பேசலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தினசரியாக நம்ம வாழ்க்கையில் ஒரு மீட் பண்ணுற ஒரு நபரோடு பேசினா நல்லாயிருக்குமே அப்படின்னு ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தோட வடிவமைப்பு தான் இந்த எபிசோடு. ஸோ ரொம்ப டிலே பண்ணாமல் யார் அந்த நபர், அவங்கள சந்திப்போமா, அவங்களோட கதையை குறித்து கொஞ்சம் கதைப்போமா. வாங்க. வணக்கம் பிரேமா. வணக்கம் ஸ்ரீ. ரொம்ப சந்தோஷம் பிரேமா உங்களை மீட் பண்ணுறதுக்கு. நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இன்னைக்கு வீடியோவில் பேச. சூப்பர். சரி, நம்ம டெய்லி மீட் பண்ணுறோம், தினசரி நம்ம பல கதைகள் உனக்கு நடக்கிறது நிறைய என் கூட பகிர்ந்துப்பேன் நானும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கு. எதுக்காக இந்த மடை திறந்துட்டு இந்த ஷோவில் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னா, உன்னோட வாழ்க்கை எனக்கு பயங்கர ஒரு நான் சில நேரங்களில் அதிசயிச்சு, சில நேரங்களில் பயங்கர ஒரு பெருமைப்பட்ட ஒரு வாழ்க்கைன்னு சொல்வேன் பிரேமா. ஸோ அந்த வாழ்க்கை, உன்னோட கதையை நம்மளோட மக்களுக்கும் கொண்டு போகலாமே அப்படின்ற ஒரு எண்ணம். அதுக்காக தான் உன்னை வர சொல்லி இங்கே இருக்கோம். ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிப்போம் பிரேமா. சரி, உன்னோட பிறந்த ஊர் என்ன? என்னோட பிறந்த ஊர் வந்தவாசி பக்கம் சேத்பேட்டிலேருந்து ஒரு கிராமம், கோணாமங்கலன்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் தான் நாங்கள் பிறந்தோம். நீ மூத்த பொண்ணு இல்லையா? நான் மூத்த பொண்ணு. எனக்கு அப்போ தான் தங்கச்சிக்கு அப்புறம் தம்பி. எப்படி இருந்துச்சு உன்னோட சிறு வயசு? என்னோட சின்ன வயசு ரொம்ப ஜாலியெல்லாம் இல்லை. அப்பா எனக்கு ஒரு 5 வயசு இறக்கும்போது, அதனால பெருசாக ஜாலியாக என்ஜாய் பண்ணதே இல்லை என்னோட லைஃப்பில். ரொம்ப ஜாலியெல்லாம் சொல்லவே முடியாது. அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்ததுனால எனக்கு ரொம்ப பெருசாக ஜாலியாக தெரியல. ஆனால் அம்மாவை பாராட்டணும் தான் தோணுது. அவ்வளோ கஷ்டத்துலேயும் எங்களை வளர்த்து அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை தேடிக்காம குழந்தைங்களா இருந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா எங்களை வளர்த்தாங்க. நைட்டும் பகலும் போயிட்டு வயலில் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. ஆமாம், அந்த அம்மாவுக்கு ஒரு ஆக்சுவலாக அம்மாவுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, நன்றி சொல்லணும். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். நல்லா வளர்த்துருக்காங்க பசங்க. நல்லா வளர்த்தாங்க. ஆமாம். ஸோ அம்மாவுக்கு படிப்பு அறிவு கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆமாம், படிப்பு ரொம்ப படிப்பு இல்லை, ஆனாலும் நல்லா பேசுவாங்க. அப்போது உன்னோட அம்மா சின்ன வயசில் உங்களெல்லாம் வளர்க்குறதுக்கு என்ன பண்ணாங்க? வயல்வெளியா? வயல் தான் பார்த்தாங்க. அம்மா கல்யாணம் ஆகும்போது வயல் வேலைன்னா என்னன்னு தெரியாது. அப்பா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு, அப்பா இறந்ததுக்கப்புறம் நல்லாவே கற்றுக்கிட்டாங்க. எங்கள் ஆயா கூட ஆயா சண்டை போடுவாங்க வேலை பண்ணலான்னு. அவங்க கூட இருந்து ட்ரைனிங் பண்ணி நல்லா வேலை கற்றுக்கிட்டாங்க. எங்களை படிக்க வைக்கணும்னா அம்மாவுக்கு ரொம்ப ஆசை. ஆனால் எனக்கு எங்கள் அம்மாவோட கஷ்டப்படுறது பார்த்து எனக்கு அந்த படிக்கணுன்றதே தோணாது. ஏன்னா மாடு ஆடுலாம் எங்கள் வீட்டில் நிறைய இருந்தது. ஸோ நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா வயல் வேலை, அந்த மாடுலாம் அம்மாவோட ஒண்டியாக சமாளிக்க முடியாதுன்றதுனால நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுக்கல. அதில் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் எடுக்கல. காலையில் 5 மணிக்கு நானும் தங்கையும் போவோம். அவள் வேலை பார்த்துட்டு அப்படியே ஸ்கூல் போயிடுவா. நான் அந்த வயல் வேலைலாம் பார்த்துட்டு நான் ஆடு மேய்க்க போயிடுவேன். அந்த இன்ட்ரெஸ்ட்டில் தான் காமிச்சினா கோசம் நான் படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் வரல. பரவாயில்ல, அதுவும் ஒரு வாழ்க்கை தான். ஸோ இப்போ உனக்கு இந்த வயல்வெளியில் பண்ணுற எல்லா வேலையும் எல்லா வேலையுமே எனக்கு தெரியும். எல்லாம் இப்போ போனாலும் வேலை பார்ப்பேன். ஆனால் வெயிலில் முடியுமான்னு தெரியாது. ஏன்னா இங்கே நகல் எல்லா வேலையும் பார்த்துட்டு ரொம்ப கேப் விட்டேன்ல. ஆனால் எல்லா வேலையும் பார்ப்பேன். அப்போ அம்மா கூட தோளோட தோள் கொடுத்து? ஆமாம், அம்மாவுக்கு நிறைய உதவியாக இருந்தேன் நான். என்னோட பேரிட்டு கூப்பிட்டதை விட அம்மா பெரிய குழந்தைன்னு கூப்பிட்டு இப்போ வரைக்கும் அப்படிதான் கூப்பிடுவாங்க எங்க ஆளுங்க எல்லாருமே. அது மாதிரி ஒரு இடத்துல இருந்தேன் நான். ஸோ தம்பி தங்கையெல்லாம் இப்படி படிப்புல? தங்கச்சி 8th படிச்சாங்க. தம்பி +2 படிச்சு 2 அரியர் பண்ணிட்டாரு. அப்புறம் எனக்கு படிக்க இஷ்டம் இல்லை, அதனால நான் ஆடு மேய்க்கவே போயிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. சொன்னாரா? ஆமாம், அப்படியா? அதுக்கப்புறம் அம்மா கிட்ட நான் சொன்னேன், வீடு ஒரு 2 மாதம் போனால் தான் அதனோட கஷ்டம் அவனுக்கு தெரியும். நான் பட்டிருக்கேன் ஏற்கனவே. அதனால அவன் போனால் தானாக ஓடியாந்துருவான் படிக்கிறதுக்கு, நீ கவலையே படாதுமான்னேன். அப்போ அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க. எப்போ படித்தாதானே, எல்லாரும் மாரி இவன் படிக்காமல் இருக்கக்கூடாது, ஆம்பளை பிள்ளையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நீ கவலையே படாத, மறுபடியும் படிக்கிறதுக்கு வருவான் பாரு அப்படின்னு.
அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா அதுக்கப்புறம் 2 மாதத்தில் நான் படிக்கவே போகிறேன். 1 மாதம் கூட பண்ணியிருக்க மாட்டான் அந்த வேலையை. அப்புறம் படிக்க ஆரம்பிச்சு +2 பாஸ் பண்ணிட்டாரு. அந்த டைமில் நீ சொல்ல வரதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கேட்கறதுக்காக தான் நான் நிறுத்தினேன். ஸோ +2 வந்து நீ 1 மாதம் ஐடியா கொடுத்து 1 மாதம் அவர் வந்து +2 முடிச்சிட்டார் அரியர்ஸ்லாம். ஆனால் அந்த டைமில் தான் உனக்கு கல்யாணம் ஆச்சு இல்லை? ஆமாம், அந்த டைம் +2 அவன் முடிக்கும் போது தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. +2 அதான் அந்த அரியர் வச்சுட்டாரு. வச்சுட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அது முடிக்கவே இல்லை +2 முடிக்கல. அதில் ஃபெயில் ஆகிட்டார் இல்லை. அதனால வந்து பாஸ் பண்ணதுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அம்மா கிட்ட நான் இவ்வளோ ஐடியா கொடுத்தது. அதுக்கப்புறம் அவன் பாஸ் பண்ணிட்டான். கரெக்ட். நீ அப்புறம் கல்யாணம் ஆகிட்டு இங்கே வந்துட்டியா? சென்னை வந்துட்டேன் நான் கல்யாணம் ஆகி. ஓகே. அப்புறம் சென்னையில் எப்படி தொடங்குச்சு வாழ்க்கை? புருஷன் ஹஸ்பண்ட் பேர்? என்னோட ஹஸ்பண்ட் பேர் மணவாளன். அப்புறம் ஜாலியாக இருந்தோம். கல்யாணம் ஆகி ஒரு 3 வருஷம் அப்படியே எனக்கு சரியாக சமைக்க தெரியாது. நான் ஆடு இதுன்னு ஓடுனதுனால எல்லா சமையல் வேலைலாம் நல்லா கற்றுக்கிட்டேன் ஒரு 3 வருஷத்தில். கல்யாணம் ஆன புதுசெல்லாம் எனக்கு வடை செய்ய தெரியாது, சமைக்க சரியாக தெரியாது, சோறு எப்படி வெடிக்கணும்னு தெரியாது. ஆனால் எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க, நான் எடுத்துன்னு போயிடுவேன். ஆனால் அப்போ அந்த சாப்பாடு, குழம்பு, சாம்பார், இந்த பொரியல்லாம் பண்ணுவேன். இந்த வடைன்னு ஒன்று செய்வாங்க, அது செய்யவே தெரியாது. எங்கள் அக்கா ஒருத்தர் இருந்தாங்க அங்கே. அவங்க வந்துட்டு இது மாதிரி எனக்கு கிருத்திகை அமாவாசைலாம் கும்பிடும்போது வடை பாயாசம் செய்யறதுக்கு பாயாசம்லாம் பண்ணிவிடுவேன். பொரியல் பண்ணிவிட்டு ரசம் சாம்பார்லாம் வச்சுருவேன். ஆனால் அந்த வடை மட்டும் எனக்கு போட தெரியாது. அப்போ வந்து என்னோட அக்கா தான் அவங்க பெரியப்பா பொண்ணு பூங்காவனம் அவங்க பேர். அவங்கள போயிட்டு நான் வடை செய்யறதுக்கு கூப்பிட்றேன். என்னோட வேலையை முடிச்சுட்டு தான் நான் வருவேன், அர்ஜென்ட் படாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் மச்சனை சொன்னார், ஏன் நீ அவங்களெலாம் கூப்பிட்டுட்டு இருக்கீங்க, பேசாமல் நீங்கள் மாவு தண்ணியில் கலக்குங்க, நம்ம தோசையாக ஊற்றி நம்ம வடை பண்ணிடலாம் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்லாம் கிண்டல் பண்ணியிருக்காங்க என்ன. அப்புறம் நான் கற்றுக்கிட்டேன். ஆமாம், அப்படி சொன்ன பிரேமா இன்றைக்கி வந்து பயங்கர குக்கு. அதுக்கான இது வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறோம். ஏன்னா நிறைய செஞ்சு கொண்டு வருவா, நல்ல டேஸ்டி ஃபுட்டு. அது பயங்கர ஒரு என்ன சொல்கிறது, இன்றைக்கி நான்லாம் வந்து என்னோடய ஃப்ரெண்டுங்கெல்லாம் வந்துட்டு என்னோட குழம்பு சாப்பிட்றதுக்குன்னே நான் லஞ்சுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நான் நல்லா பண்ணுறேன். சூப்பர் பிரேமா. ஸோ கல்யாணம் ஆகி வந்துட்டு மணவாளன் பற்றி கொஞ்சம் சொல்லு, எப்படி அவர் என்ன பண்ணுறாரு? மணவாளன் பற்றி என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு டாடா ஏசி ஓட்டுறாரு. ஓகே. அவர் வந்து என்னை எப்படி மேரேஜ் பண்ணார்னா, மாதிரி எனக்கு கவர்மெண்ட் வேலை எங்கள் மாமா வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட ஃபோன் கேட்டார். இவருக்கு மேலே எங்கேருந்துமா அது இவருக்கு கவர்மெண்ட் வேலை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டே பொண்ணை கொடுத்துட்டாங்க. அப்புறம் வாழ்க்கை இங்கே சென்னை வந்துட்டு ஒரு கிராமத்துலேருந்து அந்த மாதிரி வயல் வழி அப்படின்னு சொல்லி இருந்த வாழ்க்கையை விட்டுட்டு இப்போ சென்னை வந்துட்டு கல்யாணம் வந்தப்புறமா அந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஆரம்பம் சென்னை எப்படி இருந்துச்சு? சென்னை வரும்போதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. எந்த பக்கம் போயிட்டு எந்த பக்கம் வரணும்னு தெரியாது. அதான் அந்த 3 வருஷம் அப்படியே கற்றுக்கிட்டேன். அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. கொஞ்சம் கடன் ஆகணுன்னே தான் பசங்களை வளர்க்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு வருஷம் 1.5 வருஷம் அப்படியே வீட்டில் இருந்தேன். 1.5 வருஷத்துக்கு மேலே நான் எக்ஸ்போர்ட் வேலைக்கு போனேன். எங்கே போனேன்? எக்ஸ்போர்ட் வேலை போனேன். ஓகே. அப்போ வந்து ஹெல்ப்பரு நான் போகும்போது குழந்தைங்க அந்த எக்ஸ்போர்ட்டில் வந்து இந்த துணியெல்லாம் துணியெல்லாம் தைப்பாங்க. அவங்க அந்த டைலருங்க கூட போயிட்டு அந்த துணியெல்லாம் எடுத்துன்னு போய் அவங்களுக்கு தேவையான பிட்டு அவங்க கையில் கொடுப்பாங்க. அதுக்கு அந்த ஹெல்ப்பர்னு சொல்லுவாங்க. ஹெல்ப்பர் வேலை பண்ணேன் நான். அதுக்கப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் வேலை 1.5 வருஷம் வேலை பார்த்தேன். அவ்வளோதான். எக்ஸ்போர்ட்டில் 1.5 வருஷம் வேலை பார்க்கும்போது சின்னவன் நின்றுட்டான். அதுக்கப்புறம் பெரியவனை மேனேஜ் பண்ண முடியல. அவனுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் பார்த்துக்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டேன். ஸோ கல்யாணம் ஆகிட்டு 1 வருஷத்துக்கு பெரிய பையன் பிறந்தான். பெரிய பையன் வந்து அவர் ஃபுல் பேர் சொல்லிக்கும். ஹரிகிருஷ்ணன். 2வது குணசேகர். ஸோ 1 வயசு குழந்தை ஹரி. அப்போ வேலை பண்ணிட்டு இருந்தா குணா டைமுக்கு விட்டுட்டேன். அவனுக்கு வந்து இவன் வந்து தனியாக அந்த வேன்லேருந்து வந்து குழந்தை ஒண்டியாக இருக்க முடியல. அதனால் வந்துட்டு நான் அந்த வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பூ வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த குழந்தை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை தூக்கிட்டே போயிட்டு மார்க்கெட்டில் பூவெலாம் வாங்கிட்டு வருவேன். எங்கள் வீட்டுக்கார் பார்த்துக்குவாங்க. வாங்கிட்டு வர வரைக்கும் வந்து கட்டிட்டு அதுக்கப்புறமா பூ போய் விற்றுட்டு வந்து குழந்தை நான் பார்த்துக்குவேன். அவர் வந்து டிரைவர் வேலை கிளம்பிட்டு. இது எவ்வளோ வருஷம் பண்ணிட்டு இருந்தேன்? இது ஒரு 2 வருஷம். இவனை ஸ்கூலுக்கு அனுப்புகிற வரைக்கும்.
அவனா போயிட்டு வர வரைக்கும் இந்த வேலை நான் பண்ணேன். அப்படி ஒரு வியாபார காந்தமாவும் இருந்திருக்காங்க. ஆமா கண்டிப்பா. அது எனக்கு நல்லா கை குத்துச்சு. அது நல்லா கை குத்துது. அதை பார்த்துக்கிட்டே குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டேன், 2 பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இவரு சின்ன ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு அவனா வர வரைக்கும் நான் இந்த வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் எக்ஸ்போர்ட்டுக்கே கிளம்பிட்டேன். எக்ஸ்போர்ட்லேயே திரும்ப எந்த இடம்? நான் பூந்தமல்லியில் பண்ணேன். அது ஒரு 10 வருஷம் பண்ணேன். எல்லா வேலையும் நான் கற்றுக்கிட்டேன். டைலர் வேலை. அப்போ உனக்கு இப்போ தையெல்லாம் தைக்க தெரியும்? துணியெல்லாம் தைக்க எல்லாமே கட் பண்ணி கொடுத்தாங்கன்னா தைப்பேன். ஓகே. அது இப்போ எல்லாமே நம்ம ஜாக்கெட் எல்லாம்? ஜாக்கெட் இல்லை, சுடிதாரு, பேண்ட்டு, ஷர்ட்டு இதுதான் பண்ணுவோம். கட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அது ஃபுல்லாக கட்டிங்லேருந்து பிட்டு பிட்டாக தருவாங்க. ஒரு மிஷினுக்கு ஒருத்தர் ஒரு பிட்டு தைப்பாங்க. அது வந்து ஃபுல் ஃபினிஷிங்காக எனக்கு பண்ணோம் தெரியும். அது பண்ணும்போது குழந்தைங்கள வந்து அவங்க ஓட்டி வைப்பாங்க. ஓட்டின்றது அந்த டைமோட எக்ஸ்ட்ரா டைம் இல்லை? எக்ஸ்ட்ரா டைம். நம்மளுக்கு ஆஃபீஸுக்கு 9லேருந்து 6 வரைக்கும் விடுறாங்கன்னா 6 மணிக்கு மேலே 1 ஹவர் ஓட்டி வைப்பாங்க, 2 ஹவர் ஓட்டி வைப்பாங்க. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு அந்த ஓட்டி பண்ணும்போது நல்லா ஒர்க் பண்ணுறவங்கள தான் வந்து அந்த ஓட்டியில் சேர்ப்பாங்க. ஸோ நான் நல்லா அதில் பண்ணுவேன். அது டெய்லி ஓட்டி வைப்பாங்க. அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து திட்டுவார், குழந்தைங்கள பார்த்துக்க முடியல, காலையிலே விட்டு போயிடுறேன், நைட்டு 7 மணி வரைக்கும் அந்த வேலை ஒன்றும் பண்ண வேணாம் அப்படி சொல்லி. ஓவர் டைம் பண்ணது காரணம் வந்துட்டு இப்போ இருக்கிற நம்மளோட அதே கான்செப்ட் தான். ஸோ ஓவர் டைம்னும் போது அடிஷ்னலாக பைசா கொடுப்பாங்க. தனி அது டபுள் பைசா. ஆமாம், அதனால பண்ணிட்டு இருந்தேன். 2 ஹவருக்கு 4 ஹவர் பைசா தந்துடுவாங்க. அதான் கரெக்ட். ஸோ இந்த மாதிரி ஆனதுனால அந்த வேலையை விட வேண்டிய டைம் ஆயிடுச்சு. அதனால் வந்துட்டு கொஞ்சம் 1 மாதம் வீட்டில் இருந்தேன். 1 மாதம் வீட்டில் இருக்கும்போதே எனக்கு வந்து குடும்பம் மேனேஜ் பண்ண முடியல. ஒரு ஆள் சம்பளம் வச்சு அவருக்கு அந்த லோடு வந்தால் தான் அவரோட காசு வரும். ஸோ நம்ம வேறு எதனா ஐடியா பண்ணணும், இப்படியே உக்காந்துட்டு இருந்தால் செட் ஆகாது, குழந்தைங்கள படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த கோவிந்தம்மான்னு பக்கத்தில் வந்து அவங்க வந்து இங்கே வேலைக்கு வந்தாங்க. வேலைக்கு வரும்போது நான் அவங்கள கேட்டேன். அப்போ அவங்க கிண்டல் பண்ணாங்க, முன்னாடி ஸ்டைலாக பேக்கை மாட்டிகிட்டு போயிட்டு வீட்டு வேலைக்கு வரேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே இல்லை. நான் வரேன்னு சொன்னான். இல்லைம்மா, நான் கண்டிப்பாக வந்தே ஆகணும், நான் வந்து என் பிள்ளைங்கள பார்க்கறதுக்காக நான் வேலைக்கு வரணும், என்னோடய கைவிசலுக்கு வேணும்னு சொல்லிவிட்டு அப்போ வந்துட்டு வந்து நம்பர் கொடுத்துட்டு போனேன். வீஜினில் அப்போ தான் 1 வீடு 2 வீடு ஓப்பன் ஆகிருக்கு. வந்து இந்த மாற்றவங்க வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து வீஜினில் வேலை பார்க்கல, எங்களோட குரூப்பில் நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன். ஓகே. ஸோ பக்கத்தில் இருந்தாங்க. அவங்க பின்னாடி பக்கம் வேலை பார்த்துருந்தாங்க. ஸோ ரொம்ப நன்றி கோவிந்தம்மா. ரொம்ப நன்றி சொல்கிறாங்களே, நான் இந்த அளவுக்கு காப்பாற்றி விட்டுருக்காங்கலாம் நான் மறக்கவே முடியாது. கரெக்ட். அவங்க தான் வந்து அவங்க வந்து நாங்கள் பிள்ளையார் பிடிச்சிட்டு இருக்கோம் விநாயகர் சதுர்த்திக்கு, வான்னு கூப்பிட்டேன். உடனே என் கூட வந்தாங்க. அன்றைக்கே வேலையில் வந்து இங்கே ஜாயின் பண்ணேன். நிர்மலான்னு ஒரு வீடு ஸ்டார்ட் பண்ணேன் அன்றைக்கி. ஆமாம். ஸோ அதெல்லாம் அப்போல்லாம் வந்து விஜன் புதுசாக வந்து ஒரு 2 வீடோ 3 வீடோ தான் வந்தாங்க. ஆமாம். அப்போது எவ்வளோ வருஷம் அந்த வீட்டில் இருந்தால் அப்புறம் அந்த வீட்டில் வந்து ஒரு 4-5 வருஷம் தான் வேலை பார்த்தா. அவங்க வந்து வீடு வாங்கிட்டு அவங்க போயிட்டாங்க, அண்ணா நகருக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு வீடு அப்படியே ஒரு வீடாக ஜாயின் பண்ணேன். அப்போ விஜயன் குடும்பம் வளர நாங்களும் வளர்ந்துட்டோம். அப்படி சந்தோஷமாக இந்த வீஜினால நான் சந்தோஷமாக வளர்ந்துருக்கேன். அது நான் மறக்கவே முடியாது. ஆக்சுவலாக அப்புறம் அதுக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த விஜயன் நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிட்டு நான் சொல்லும்போது நீ இங்கே எங்கே ஜாயின் பண்ண, என்ன எப்படி மீட் பண்ண நீயே சொல்கிறியா? நான் சொல்கிறேன். நான் வந்து இங்கே ரொம்ப சந்தோஷமாக பார்த்தாலும் யாருன்னா என்னோட ஸ்ரீ தான் சொல்லுவேன் நான். அப்போ வந்து என்னோட ஓனர் கூட அவ்வளோ அறிமுகம் இல்லை, ஆனால் நான் ஸ்ரீ தான் நல்லா அறிமுகமாக நினச்சது பெரிய விசேஷம். அப்போ வந்து கோப்ஸ் அண்ணா வீட்டில் வந்து நான் வேலை பார்க்க ஜாயின் பண்ணும்போது கோப்ஸோட சங்கீதாவோட பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அவங்கக்கிட்ட நான் சிரித்து பேசணும் இல்லையோ, நம்ம ஸ்ரீகிட்ட தான் நான் சிரித்து பேசினேன். ஸோ ஒரே வாரத்தில் வந்து நல்லா சிரித்து பேசி எனக்கு வேலை செய்கிற ஓனரை விட இந்த அம்மா ஓனருன்ற மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். வாட் இஸ் மீனிங் இஸ் விஜயனில் வந்து மெனி ஆஃப் யூ வுட் நோ மை க்ளோஸ் buddies கோப்ஸ் அண்ட் சங்கி. ஸோ அந்த வீட்டில் தான் வந்து ஷி ஜாயின்ட் வேலைக்கு வந்தாங்க. நான் ஐ ஸ்டே நியர் பை, பட் ஐ கம் ஃப்ரீக்வெண்ட்லி. வரும்போது சும்மா ஜாலியாக பேசுவோம். பட் அங்கேருந்து தான் தொடர்ந்துச்சு. அங்கேருந்து தான் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டட் பில்டிங். ஒவ்வொரு வாட்டியும் அவள் சொன்னது ஒன்று, பட் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ஒவ்வொரு காலையில் வரும்போதும் ஒரு சிரித்த முகத்தோட
கஷ்டங்கள் இருக்கும். எல்லா கஷ்டங்கள் இல்லாத ஆள் கிடையாது, பட் அவளுக்கும் இல்லாத கஷ்டங்கள் கிடையாது. ஆனால் வரும்போது எப்பொழுதுமே ஒரு சுழிச்ச முகத்தோடு வருவா. கொலுசெல்லாம் போட்டுட்டு வந்தோன்னா ஜில் ஜில் ரமா பண்ணி அப்படின்வேன், சல் சல் சல்னு வருவோம். வந்த உடனே அண்ணா அக்கா ஸ்ரீ எல்லா வாயும் கொஞ்சம் அப்படி கலரிட்டு எல்லாத்தையும் பேசிட்டு அதுக்கப்புறமா தான் வேலையே தொடங்குவோம். ஸோ அந்த ஒரு அட்மாஸ்ஃபியரில் வந்தாலே ஒரு எல்லாரும் ஓகே, எல்லாரும் ஒரு எல்லாருக்கும் ஒரு தடவையாவது நாங்கள் சிரிச்சிருவோம். அவ்வளோதானா, அது முடிச்சுட்டு தான் மறு வேலை. அண்ட் பண்ணுற வேலையும் வந்துட்டு இதில் மாமா மின்னல் அப்படி தான் கூப்பிடுவேன். வர்றது தெரியாது, போகிறது தெரியாது, வருவா பண்ணுவா. ஆனால் ஒன்று நான் சொன்னல, உன்னை பார்த்து பெருமைப்படாது, ரொம்ப என்ன சொல்கிறது, சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு வேலைக்குமே வந்து நீ வந்து முகசுழிச்சு நான் பார்த்ததே கிடையாது பிரேமா. என்ன வேலை கொடுத்தலாம், இதெல்லாம் என்னக்கா, பாத்திரம் 10 இருந்தால் என்ன, 500 இருந்தால் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், எவ்வளோ வாட்டி போட போகிறீங்க, எப்பயோ ஒரு தடவை தானே போடுறீங்க அப்படின்னு. ஆனால் வாரம் ஒரு வீக்கெண்டில் பாத்திரம் ஜாஸ்தியானாலும் முகம் சுளிக்காமல், அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது பிரேமா, நீ முன்னுக்கு வரத்துக்கான ஒரு ரொம்ப நல்ல என்ன சொல்கிறது, ஒரு ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு இது இருக்கணும் இல்லை, மனசில் அந்த ஒரு இது இருக்கணும். என்ன வேலையாக இருந்தால் என்ன, அந்த டிகிரி இருந்தாலே நம்ம பாசிட்டிவாக பண்ணிடலாம். எனக்கு வந்து அந்த எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த டயர்டோ இல்லை எதுவோ தெரியாது. எந்த வீட்டுக்கு போனாலும் வந்து நான் அந்த வேலையை பற்றி சுழிச்சதும் கிடையாது, யாருக்கிட்ட கோச்சிக்கணும் கிடையாது. ஜாலியாக சிரித்து பேசிட்டு வருவேன். சரி, லீவ் சொன்னால் கூட எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இந்த 1 hour இன்னைக்கு எப்படி போகும். ஆனால் லீவ் எடுக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, அந்த 1 hour எப்படி போகும் பிரேமா, பேசாத இருக்க முடியலையா அப்படின்வாங்க. பிரேமா மிஸ் பண்ணுறவங்க தான் நிறைய பேர். ஸோ இப்படி சொசைட்டி இங்கே வந்துட்டு நல்லா வேலை கற்றுட்டு அப்படி முன்னுக்கு வந்துட்டு இருக்கும்போது பசங்களோட எஜுகேஷன், ஏன்னா நிறைய நீ பேசியிருக்க, அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். நிறைய பேசணும். என்னோட பசங்களை பார்த்தீங்கன்னா நல்லா பெருமையாக தான் இருக்கும் எங்கள் குழந்தைங்கள நினச்சி. அவங்களுக்கு எஜுகேஷன் வந்து படிப்பு வந்து எப்படி பண்ணணும், என்ன எப்படி மேனேஜ் பண்ண அவங்க படிப்பு வந்து நான் எப்படி பண்ணேன்னா, இங்கிலீஷ் மீடியம் சேர்த்த உடனே எனக்கு வந்து அப்போ பைசாலாம் எதுவும் அவ்வளோ கிடையாது, வந்தால் தான் சம்பளம். அப்போ வந்து நான் வந்து வெளியே கடன்லாம் எதுவுமே வாங்கலை. என்னோட ஓனர்ஸுங்களை வந்து எல்லா ஓனர்ஸுமே எனக்கு நல்லா கை கொடுத்தாங்க. அதில் வந்து எனக்கு கோப்ஸு ரொம்ப பண்ணியிருக்காரு, கோப்ஸு சங்கீதா வந்து ரொம்ப பண்ணியிருக்காங்க. நான் அவங்க லைஃப்பில் மறக்கவே முடியாது, எப்பவுமே நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். எனக்கு காசு வேணும் அப்படின்னு அக்கா கிட்ட சொன்னால் கூட அண்ணா போட்டு வந்து, பிரேமா உன் அக்கௌண்ட்டில் பைசா வந்துச்சு, நீ போய் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுன்னு சொல்லுவார். ஸோ எனக்கு உதவி பண்ண மாதிரி அவங்க பிள்ளைங்களுக்கு யாருன்னா உதவி கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஆனால் அதை வந்து நான் மறக்கவே முடியாது. அவங்க பண்ணாங்க, அவங்க வீட்டில் வேலை பார்த்தேன். ஆனால் ஸ்ரீ வந்து எந்த இதுவும் இல்லாமல் எனக்கு, நீங்கள் என் பிள்ளைக்காக 10,000 கொடுத்து நீ ட்ரெஸ்ஸு எடுத்துக்கோ உன் குழந்தைக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் நான் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் ஸ்ரீ. உண்மையாகவே வந்து எனக்கு எல்லாரும் கை கொடுத்தாங்க, என்னோட ஓனர்ஸுங்க எல்லாருமே. நான் யாரையும் குறை சொல்ல முடியாது. ரொம்ப நன்றி பிரேமா. அதெல்லாம் வந்து நம்மளால எனக்கு வந்து அந்த டைமில் எனக்கு அதெல்லாம் பெரிய உதவி ஸ்ரீ. கரெக்ட். ஆனால் அந்த குழந்தைங்களை வந்து படிப்படியாக நான் படிக்க வைக்கணும்னா, இங்கிலீஷ் மீடியன்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். 2 குழந்தைங்களும் ஒன்றா படிக்க வைக்கிறன்றது அது எவ்வளோ பெரிய விஷயம். ஆமாம். ஸோ நான் வந்து எந்த பேங்க்கும் ஏறி எனக்கு கடன் கொடுங்கன்னு நான் ஏறவே இல்லை. நான் வேலை செய்கிற வீட்டில் வாங்குவேன், 50,000 1 லட்ச ரூபா வாங்குகிற டிகிரி எனக்கு இருக்குது. அதே மாதிரி மந்த்லி அவங்களுக்கு கொடுத்துடணும். அந்த பைசா கொடுத்தாதான் நெக்ஸ்ட்டு நம்ம வாங்க முடியும். நான் கரெக்டாக கொடுத்துருவேன். கரெக்ட். ஸோ அதெல்லாம் வந்து நடுவில் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நம்மளால் பண்ண முடிஞ்ச சின்ன விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு பெரிய இது கிடையாது. ஆனால் நாங்கள்லாம் ஒரு இவங்க ஓனர் சொல்கிறது, அவங்க எந்த வீட்டில் போய் வேலை பண்ணுறாங்களோ அவங்கள ஷீ இஸ் காலிங் தெம் அஸ் ஓனர். பட் இப்போ நான் கோப்ஸு சங்கி எங்களோட மனசுலலாம் ஒரே ஒரு விஷயந்தான், இவ்வளோ கஷ்டப்படுறா, ஆனால் அவளோட எண்ணம் எல்லாம் ஒரே ஒரு எண்ணம் தான், அந்த 2 பசங்களையும் நல்லா படிக்க வைக்கணும். அந்த எண்ணத்துக்கான அந்த ஒரு பிரதிபலிப்பு தான் இது பிரேமா. ஏன்னா நான் என்ன நினைச்சனோ அது என் குழந்தைங்க எனக்கு கொடுத்துட்டாங்க. அதுதான் நாங்களும் நினச்சது. சரி, இவர் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவங்களும் கோஆப்ரேட் பண்ணலன்னா அந்த லெவலுக்கு அவங்க படிக்க முடியாது. கரெக்டாக அம்மா கஷ்டம் அப்பா கஷ்டம் தெரிஞ்சு கரெக்டாக பண்ணாங்க. இது ஒரே ஒரு விஷயம் நான் சொன்னதில் நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில, அந்த பசங்களுக்கு இன்னைய பொழுதுக்கு ஒரு கடன் கிடையாது. வீட்டில் வாங்கி அந்த பணத்தை ரொட்டேட் பண்ணி
சீட்டு கட்டுவா, சீட்டு ரொட்டேஷன் அதெல்லாம் வச்சு தான் ரொட்டேட் பண்ணி தான் ஃபுல் பசங்களோட எஜுகேஷன் முடிச்சிருக்கா. ஸோ பசங்களை பற்றி நம்ம இப்போ பேசும்போது அது ஒரு பெரிய உன் வாழ்க்கையில் நான் ஏதாவது ஒன்று சாதிக்கணும்க்கா அப்படின்னு திடீர்னு ஒரு நாள் வந்து பேச ஆரம்பிச்சிருவா. நான் அதான் சொல்லுவேன், இன்னும் என்னம்மா சாதிக்கிறதுக்கு, நிறைய 2 பசங்களை சூப்பராக படித்து வச்சு அவங்கள பற்றி இப்போ பேசுவோம். அதுவே ஒரு பெரிய சாதிப்பு. அதுவே வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. அது அப்போ என்னோட சின்ன பையன்கிட்ட பேசுவேன், இல்லைடா அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று சாதிக்கணும்டா, எனக்கு அது ஆசைடா அப்படின்னு. அப்போ சொல்லுவான், உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுமா, உனக்கு பிரச்சனையே இல்லைம்மா, நாங்கள் யார் கூட நிற்கணும், நீ என்ன பண்ணணும். ஸோ அந்த 2 பசங்களை பற்றி பேசுவோம். ரொம்ப நேரமாக பசங்களை பற்றி வரோம் போகிறோம், பசங்களை பற்றி பேசுவோம். ஸோ சொல்லு, பெரிய பையனை பற்றி சொல்லு. என்னோட பையன் பெரியவன் வந்து நல்லா படிப்பார். ஸோ 100க்கு 88 87 வாங்கினா கூட அடி வாங்குவான். நான் அந்த மார்க்கு சீட்டு போகும்போது அங்கே ரேங்க் கார்டில் சைன் போகும்போது நான் எனக்கு தெரியலனாலும் கேட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்குவேன் என்ன ரேங்க் எடுத்திருக்கான்ட்டு. 2 மார்க் 3 மார்க் கூட குறையக்கூடாது, ஏன்னா அவன் நல்லா படிப்பான்றதே என் மைண்டுக்குள்ளே தெரியும். சின்னவன் வந்துட்டு 100க்கு 80 எடுத்தா கூட நான் அவனை அடிக்க மாட்டேன், ஏன்னா அவன் சின்ன பையன். அப்போ வந்து வீட்டில் வந்து செம்மையாக திட்டு வாங்கிச்சிட்டு, என்ன நான் 1 மார்க் போட்டதுக்கு எனக்கு அங்கேயே திட்டுற அடிக்கிறியே, தம்பியை திட்ட மாட்டேறியே அப்படின்னு. அவங்களுக்குள்ளே நல்லா எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு தான் வரும் ஹரி. எனக்கு ரொம்ப ஹரியை பிடிக்கும். என்ன முடிச்சிருக்கான் கிராஜுவேஷன்? அவன் வந்து இங்கிலீஷ் மீடியம் 12வது வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிசிஏ முடிச்சுட்டு MBA முடிச்சுட்டு இன்றைக்கி ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். ஆமாம். ஸோ ஹரியை பற்றி பேசணுன்னா we know him because அவனோட கரியர் ஆரம்பிக்கும் போது we were involved. அதை பற்றி சொல்லணுமா? அவங்க கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வேலைக்கு தேடும்போது இது அவர் ஹரி வேலைக்கு தேடும்போது வந்து மெடிக்கலில் வேலை பார்க்கலாம். மெடிக்கலில் வேலை பார்க்கும்போது வந்து எனக்கு கஷ்டமாக இருந்தது. பிசிஏ முடிச்சுட்டு MBA சேர்க்கறதுக்கு முன்னாடி வந்து அந்த கொரோனா டைமில் வந்து அவன் மெடிக்கலுக்கு போயிட்டு இருந்தான். மெடிக்கலுக்கு போகும்போது எனக்கு அது விருப்பம் இல்லை. அந்த சைடு படித்தவனா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி போகலாம், அந்த லைனே படிக்கல. ஸோ டைம் பாஸுக்கு வேலைக்கு போயிட்டு என் பையன் அங்கேயே செட்டில் ஆகிடுவானோன்ற ஒரு மனபயம் வந்துச்சு. +2 10th படித்த பசங்களே அது பண்ணலாமே, நம்ம பையன் அதிலே செட்டில் ஆகிடுவானோ ஒரு பயம் வந்துச்சு. அப்புறம் நான் ஹரிக்கிட்ட ஒரு நாள் பேசும்போது ஹரி, இந்த வேலை வந்துட்டு நமக்கு செட் ஆகாது, நீ உன் லைனில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிசிஏ முடிச்சுட்டு MBA போட்டாச்சு. MBA போட்ட உடனே அப்புறம் கோப்ஸ் அண்ணா தான் வந்துட்டு என்னோடய ஓனர். கோப்ஸ் அண்ணா பார்த்துட்டு இது மாதிரி என்னம்மா பண்ணுறான் பையன் கேட்கும்போது தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி பிசிஏ முடிச்சுட்டு MBA போட்டிருக்கானா அப்படின்னு. அப்போ வந்து அவர் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். கேட்ட உடனே தான் நான் வந்துட்டு ஹரிக்கிட்ட போய் பேசினேன். சரி ஓகேம்மா அப்படின்னு. அப்புறமா வந்து என்னோட கோப்ஸ் அண்ணாவோட ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுமா. ஸோ அப்போல்லாம் வந்து நானும் கோப்ஸ் எல்லாம் we were part of பிரிமாடெக். ஸோ அந்த பிரிமாடெக்கில் வந்துட்டு we were taking interns. அதில் ஒரு இன்டர்னாக தான் ஹரி இன்ட்ரோ ஆனால். சுருக்கமாக சொல்லணும்னா வெரி ஸ்மார்ட் கை, வெரி டேலண்டட் கை. ஒரு நானும் கோப்ஸும் ரெஸ்யூமே கொண்டு கொடுத்தது தான், அதோட எங்களோட ரோல் முடிஞ்சு போச்சு. அங்கே வந்துட்டு சரவணன் சொல்லிட்டு அவர் தான் வந்து அங்கே டெக்னாலஜி லீடர். அவர்கிட்ட தான் வந்து he got trained. அண்டு அவர் இந்த வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷின்னுவாங்க, அந்த மாதிரி சரவணன் வந்து இந்த பையன் ரொம்ப நல்லா பண்ணுறான் அப்படின்னு பாராட்டு வாங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் ஹரின்றவன் வந்து ஜாயின் பண்ணி ஒரு மாதம் 1.5 மாதம் இன்டர்னாக ட்ரைனிங் எடுக்கிற அந்த பீரியட்லேயே அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டார். ரொம்ப ஷூடான பையன், நல்ல டேலண்ட் இருக்கு, இவனை கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் கடியில் எடுத்து அவனை வந்து ஹெல்ப் பண்ணி டேலண்ட் ட்ரெயின் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து that guy he has grown brilliantly. ஒரு 2 வருஷம் இருக்கும், 2 வருஷம் இருக்கும். 2 வருஷம் தான். ஆமாம். இப்போ வந்து அவர் வந்து அவரோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டேலண்ட்னால he has got into a position which is like a senior leader, senior team lead மாதிரி ஒரு ரோல் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கான் பிரிமாடெக்கில். அண்ட் இட் இஸ் நாட் அன் ஈஸி ஃபீட். அந்த எங்கேருந்து ஆரம்பித்த ஒரு ஜேர்னி அந்த பொண்ணு she has made her
eldest son who is now IT இண்டஸ்ட்ரியில் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கான். சூப்பர் பிரேமா. ஹரிக்கும் எல்லாருக்கும் சேர்த்து தான், உனக்கும் ஹரிக்கும் சேர்த்து தான். ஹரிக்கு இது தவிர என்ன இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குது? ஹரிக்கு வந்துட்டு அவருக்கு 3 டைம் பசிக்குதோ இல்லையோ, ஆனால் அவர் கிரிக்கெட்டுனா பைத்தியம். ஒரு நாளைக்கு 2 கப்பு ஒரு கப்போடு தான் வருவான். எங்கே வச்சு அடுக்கிறது, எனக்கு அந்த ஷோகேஸே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் பண்ணுவேன். இன்றைக்கும் வந்து நிறைய மெடல் மாட்டி 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 வச்சுருக்கேன் நான். வெறித்தனமான வெறித்தனமா இவனோட மெடல்லாம் நிறைய வாங்கிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம். 4-5 வாங்கி வச்ச பேக்ல ஒன்றை கூட காணும், அவன் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னுவான். அப்போ நான் சொல்லுவேன், நீ வாங்குறது, நீ மெடல் வந்து எத்தனை வாங்கினாலும் சரி நீ தான் எடுத்துட்டு வரணும் அப்படி. அந்த விஷயத்த மட்டும் நான் விட்டு கொடுக்கல, சொல்லியிருக்கேன். பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப ஆர்டன்ட். நைட்டு ஆஃபீஸ் விட்டு 9 மணிக்கு ஆஃபீஸு 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணால் கூட நேராக வந்து அந்த பேட்டை ஆடிட்டு தான் வருவார். இன்றைக்கும் கிரிக்கெட் பேட்டை எத்தனை பேட்டை 3-4 பேட்டை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் ஒன்று கூட வாங்கி கொடுத்ததில்லை, அவங்களோட ஆஃபீஸ்லேயே வாங்கி கொடுத்துருக்காங்க. வெரி ஆர்டன்ட் கிரிக்கெட் பிளேயர், நல்ல டேலண்ட் உள்ள கை. எது கை வச்சாலும் he will do its best. So while we are talking about him, we wish him the very best. அதே மாதிரி 2வது பையன் குணா, அவரை பற்றி குணசேகர் சூப்பர். என் குழந்தைங்க 2மே நான் வந்து இவங்களை இப்படி நான் பார்க்கவே முடியாது. 2 பேரும் 2 கை. குணா பற்றி சொல்லு. குணா பற்றி எப்படி, அவன் நல்லா படிப்பான். இப்போதைக்கு நல்லா படிச்சுட்டு பிகாம் முடிச்சுட்டு எம்பிஏ படிக்கிறாரு. எம்பிஏ இன்னும் 1 வருஷம் இருக்க முடிக்க அதுக்குள்ளே நான் சிஏ பண்ணணும் அப்படின்ட்டு சிஏல ஒரு கோர்ஸ் எடுத்து எக்ஸாம் ஒன்று எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் அவன் ஃப்ரீ டைமே கிடையாது. அவனும் அதே மாதிரி தான், காலைல எழுந்திரிப்பான், அவன் பாட்டுன்னு ஜிம்னாஸ்டிக் ஒரு வாரத்தில் 2 நாள் போவார். ஜிம்னாஸ்டிக்கு. அதுக்கப்புறம் வந்து 9 மணிக்கு ஆஃபீஸ் போவாங்க. காலையில் இப்போ அந்த சிஎஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து காலையில் 6 மணிக்கு கிளம்பிடுவான் வீட்டிலேருந்து. 6 மணிக்கு போனாங்கன்னா 2 ஹவர் கோர்ஸு. அந்த 2 ஹவர் முடிச்சுட்டு அப்படியே ஆஃபீஸ் போயிடுவோம். ஆஃபீஸ் போயிட்டு வந்தோடனே ட்ராயிங் கிளாஸ் 2 எடுக்கிறார். ட்ராயிங்னா அவருக்கு ரொம்ப பைத்தியம், நல்லா பண்ணுவார். ட்ராயிங் போயிட்டு 9:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. 6 மணிக்கு ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணாங்கன்னா 6லேருந்து 9:30 வரைக்கும் 2 கிளாஸ் எடுத்துட்டு தான் 9:30க்கு வீட்டுக்கு வருவோம். அவரும் வந்துட்டு வெரி டேலண்டட் கை. இந்த ட்ராயிங்னு சொன்னது, நல்ல பென்சில் ஆர்ட்லாம் சூப்பராக பண்ணுவான், ரொம்ப நல்லா பண்ணுவான். அவரோட பெர்மிஷன் இருந்து ஒரு 2-3 ட்ராயிங் கிடச்சா ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி ஜிம்னாஸ்டிக்ஸ் இயர்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்டட் அண்ட் வெரி 2 பேருமே வெரி டவுன் டு அர்த் கிட்ஸ். இந்த மிதக்கிற அந்த இதெல்லாம் கிடையாது, ரொம்ப டவுன் டு அர்த் கிட்ஸ் 2 பேரும். அண்ட் அம்மா மாதிரியே தான். ஒரு வேலைக்கான ஒரு வேலை பார்த்து டயர்டாகிற அந்த ஒரு இதில் அந்த ஏஜும் சரி, ஆனால் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் சரி. அவ்வளோ காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 9:30 மணி வரைக்கும் ஹிஸ் டேஸ் பேக்ட். ஆனால் அதெல்லாம் தான் அவங்கள வந்து இவ்வளோ சீக்கிரம் முன்னுக்கு வர என்ன. கண்டிப்பாக நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு அதே தான் தோணும்ல. ஆமாம், நம்ம ஏஜுக்கே நம்ம பண்ணுறோமே அப்படின்றதுனால நம்ம குழந்தைங்க நம்மளை பார்க்கறது தான், அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுறாங்க. கரெக்ட். ஆமாம், தட் இஸ் கரெக்ட். சூப்பர் பிரேமா. சந்தோஷம். ஒரு கடனும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் பசங்களை அங்கேருந்து இவ்வளோ தூரம் இப்போ அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. அவங்கவுங்க செட்டில் ஆகிட்டாங்க. சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு நீங்கள் வீட்டில் உட்காருங்கம்மா நான் பார்த்துக்கிறேன்ற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஆமாம். ஒரே ஒரு ஆசை என் குழந்தைங்களுக்கு, இன்னும் ஒரு வீடு வாங்கி அவங்களுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி அவங்கள விட்டுட்டு நானும் ஹஸ்பண்டு எதுனா ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணி செட்டில். சூப்பர். நீனும் ஹஸ்பண்ட் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ண போறீங்க? ஆமாம், கண்டிப்பாக பண்ணணும். இந்த வர வரைக்கும் வந்துட்டு இல்லாத போது பிஸ்னஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கலாம். நான் மறுபடியும் போல பூ வியாபாரமோ எனக்கு தெரிஞ்ச கூழ் வியாபாரமோ ஏதாவது ஒன்று பண்ணணும். சூப்பர். நம்ம கை கால் நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம கையில் ஒரு 10 ரூபா வரணும். என் ஆசையே அதுதான். இதெல்லாம் தான் அவளை பார்த்து நான் வந்து ரொம்ப பெருமைப்படுற விஷயம். என்ன ஆனாலும் சரி, கை கால் நல்லா இருக்கிற வரைக்கும் என் கையில் உழைச்சி நான் என் காலில் நிற்கணும் அப்படின்னு அந்த ஒரு எண்ணம். அந்த எண்ணம் தான் உன்னை வந்து, உன்னோட ஊர் பேர் என்ன சொன்ன? கோணமங்கலத்தில் இந்த சென்னை மாநகரத்தில் இவ்வளோ நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து கரெக்ட், உன்னோட கை, உன்னோட உழைப்பு, உன்னோட எண்ணம் தான் இவ்வளோ தூரம் உனக்கு லைஃப் இவ்வளோ செட் ஆகிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா உன்னோட ஜேர்னி. ஒரே ஒரு விஷயம் எனக்கு அப்படி ரொம்ப நேரமாக கேட்கணும்னு யோசிச்சுட்ருக்கேன். உன்னை பற்றி பேசினேன், உங்கள் பையன், சாரி அக்கா,
தம்பி பற்றிலாம் பேசினேன். தம்பிலாம் அவன் கூட இருந்து தான் பிகாம்லாம் முடிச்சிருக்கான். அவனுக்கும் நீ ஹெல்ப் பண்ணியிருக்க. அண்டு பசங்கள்லாம் இப்போ நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் உனக்குன்னு ஒரு டைம், உனக்குன்னு நீ என்ன பண்ணிக்கிறது? எனக்குன்னு என்ன பண்ணுறேன்னா, நான் வேலைக்கு வந்தால் தான் எனக்கு ஜாலியாக இருக்கும். வேலைக்கு வந்தேன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களை அங்கங்கே பார்த்து மீட் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸுங்க நாங்கள்லாம் பிளான் பண்ணுவோம். எங்கன்னா போகிறதா இருந்தால் கோயிலுக்கு, பீச்சுக்கு இது மாதிரிலாம் பிளான் பண்ணி போயிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸும் கூட ரொம்ப ஜாலியாக இருப்பேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸு கிடைச்சவங்களும் நல்லா ஜாலியான ஃப்ரெண்ட்ஸுங்க. சூப்பர். எல்லாமே கை கொடுப்பாங்க. எப்படி சொல்கிறது, இப்போது எனக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னா அவங்களோட வேலை விட்டு கொடுக்குற அளவுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க கண்டிப்பாக விட்டு கொடுத்துருக்காங்க. சில டைம் எல்லாம் வந்து எனக்கு ஒர்க் இல்லாதபோது என்னோட ஒர்க்கும் விட்டு கொடுத்துக்கிறாங்க, நானும் ஒர்க்கு விட்டு கொடுத்துக்கிறேன். அவ்வளோ ஜாலியான ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே, விட்டு கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர். அந்த மாதிரி இருக்கணும். அது மாதிரி எங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களும் நல்லா இருப்பாங்க, நாங்களும் ஜாலியாக இருப்போம். ஆமாம். அப்பப்போ ட்ரிப்பில் போவாங்க மேடம், பஸ்ஸில் கும்பலோ போயிட்டு. கண்டிப்பாக நிறைய இடத்துல போயிருக்கோம். என்னவோ கோயிலெலாம் போயிட்டு அங்கேருந்து வந்து அக்கா இங்கே பாருங்கக்கா அப்படின்ட்டு ஃபோட்டோவாக காம்பா. வெரி அக்கார்டிங் டு ஹர் ஷீ இஸ் வெரி, அவங்களோட இதுபடி ரிலீஜியஸ், அவளுக்குன்னு சர்டன் பிலீஃப்ஸு சர்டன் ப்ராக்டிசஸ்லாம் இருக்குது. பட் ஓவராலாக உன்னோட எண்ணம், உன்னோட வாழ்க்கையை நீ பார்க்குற அந்த விதம், என்ன பிரச்சனைகள் வந்தாலுமே வந்துட்டு பரவாயில்ல அப்படின்னு பார்த்து ஒரே ஒரு நோக்கத்தில் தான். தூக்கத்தில் தட்டி எழுப்புனா கூட அந்த 2 பசங்க படிக்கணும், நல்லா செட்டில் ஆகணும் வாழ்க்கை, அவ்வளோதான். பட் அதையும் தாண்டி நான் வந்து ரொம்ப இப்போ இன்றைக்கி நான் சொல்கிறேன் பிரேமா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற விஷயம் என்னென்னா, சில பேரண்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, நம்ம குடும்பம் மெயின்லி இந்த அம்மாக்கள்லாம் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா பசங்க குடும்பம் அப்படின்னு அதுலேயே இருந்துருவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு விஷயம் பண்ணிக்கிறதுல வந்து அவ்வளோ கவனம் செலுத்த மாட்டாங்க. ஆனால் நீ இப்போ சொன்ன இல்லையா, அது ரொம்ப ரொம்ப பெருமை, என்ன சொல்கிறது, செலிப்ரேட் பண்ண வேண்டிய விஷயம். அதாவது உனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு, அவங்களோட உனக்குன்னு நீ டைம் எடுத்து வெளியில் போகிறது, உனக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யறது. ஆமாம் ஸ்ரீ, அவங்களுக்கு மட்டுமே இருக்காமல் நம்மளுக்கும் கொஞ்சம் இருந்தால் தான் நம்மளுக்கும் அந்த கரெக்டாக சந்தோஷன்றது வரும். ஒரு 4 செவத்துக்குள்ளே இருந்தால் நமக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது. ஆமாம். இப்போ 4 பேர் கூடும்போது 4 பேர்கிட்ட என்ன இருக்குதுன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம்ல. ஆமாம். இப்போ அந்த லெவலுக்கு தெரிஞ்சு நான் வேலைக்கு வந்தது 4 பேரும் படித்தவங்களா கூட சேரும் போது தான் இது நம்ம இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி போனால் நல்லா இருக்கணுன்றது 4 விஷயம் தெரிஞ்சு தான் என் குழந்தைங்கள இந்த லெவலுக்கு வந்துச்சு. அப்போ வந்து இன்னும் தெரியாத கூட நம்ம கற்றுக்கலாமே. கரெக்ட். நம்ம நல்லா இல்லாத விட்டுட்டு நல்லா கற்றே எடுத்துக்கலாம். ஆமாம் ஆமாம். அப்போ எல்லாமே வந்து நம்ம ஒரு படி ஏறணும்னா ஒரு விஷயத்தில் ஏறும்போது தான் நமக்கு தெரியுது. கரெக்ட். நம்ம எக்ஸ்போர்ட்லேருந்து அப்புறம் பூ விற்கிறதுலேருந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டு வேலை பார்த்ததுலேருந்து ஒன்றுக்கு போகும்போது ஒரு நம்மளுக்கு நல்லது தெரியுது இல்லை. அதேமாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸுங்களும். சூப்பர். கெட்டதை விட்டுட்டு நல்லதை கற்றுக்கணும். கரெக்ட். அதாவது எந்த ஒரு நபரை பார்த்தாலுமே நல்லது கெட்டது எல்லாம் இருக்கும், அதுலேருந்து நல்லதை மட்டும் எடுத்துகிட்டு நமக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்துகிட்டு ஜாலியாக இருங்கன்னு சொல்கிறாங்க. சூப்பர் பிரேமா. இவ்வளோ வாழ்க்கை ஒரு 40 வயசு ஆகும், 40 வருஷம். இந்த வருஷத்தில் உனக்கு வந்து என்ன சொல்கிறது, நீ உனக்கு ரொம்ப படித்த பாடம் அப்படின்னா என்ன சொல்லுவேன்? படித்த பாடம்னா என்ன சொல்லுவேன்னா, என்னோட குழந்தைங்க தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு என் பசங்க தான் எனக்கு. ஹஸ்பண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, நினச்சதை வாங்கி கொடுத்துருக்காங்க. 2 பேர் ஈக்குவல் பண்ணினா என்னோட குழந்தைங்க தான் சொல்லுவாங்க. அவங்க எனக்கு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த சின்ன வயசுலேயே வந்துட்டு நான் படுறது எல்லாமே பார்த்துருக்காங்க. நம்மளுக்கு இப்படி பண்ணால் நல்லா இருக்குன்னு 2 பேருமே பண்ணி இன்றைக்கி எனக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு அவங்க வாங்கியாந்து கொடுக்குற லெவலுக்கு ஆகிட்டாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் வந்துட்டு இன்னும் வேலை குறைச்சிக்கோ, நீங்கள் வேலை பண்ணாதுன்னா அவருக்கு அன்பு மட்டும் நல்லா இருக்கும். ஆனால் வந்து நம்ம பின்னாடி கடன்கார ஆகக்கூடாதுன்ற வெறித்தனம் தான் எனக்கு. அது கரெக்ட். அதுதான் உனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் தான். சன்னியே உன் தோலை தட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒரு. ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் அதுக்கு காரணம். என்ன சொல்லுவான்னா, அவர் அந்த யோசிக்காம கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அதுலேருந்து படித்த என்னோட ஹஸ்பண்டை தான் நான் காரணமாக சொல்லுவேன். நான் அந்த கடத்தில் வேயக்கூடாது, ஆனால் நம்ம பிள்ளைங்க படிக்கணும் அந்த லெவலில் வந்து கடன்லாம் எதுவும் இல்லாமல் கடன் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை வாழணுன்றது தான் நீ. அதுக்கு உதாரணம் வந்து என்னோட ஹஸ்பண்டு தான். ஸோ அதுதான். அண்டு
இது தவிர இப்போ உனக்கு வேறு ஏதாவது ஆசைகள்? வீடு கட்டணும் அந்த ஒரு ஆசை சொல்லியிருக்க, அது எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நீயே ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு செட்டில் ஆகணும்னு சொல்லியிருக்க. வேறு ஏதாவது? வேற எந்த ஆசையும் இல்லை ஸ்ரீ. எனக்கு எல்லா ஆசையும் தீர்ந்துச்சு. எனக்கு எந்த ஆசையும் இல்லை. நான் நினச்ச மாதிரி குழந்தைங்க படிச்சுட்டாங்க, அவங்க நல்லா வந்துட்டாங்க. எனக்கு நாளைக்கே உக்காந்தாலும் சாப்பாடு போகிற லெவலுக்கு இருக்காங்க. ஆனாலும் வந்து எனக்கு எந்த குறையும் இல்லை. கஷ்டத்தெல்லாம் மீண்டுட்டேன். கடவுள் வந்து இதோட நல்லா இதான்னு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி பிரேமா. இவ்வளோ தூரம் வந்து உன்னோட நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி உன்னோட கதையை ரொம்ப சந்தோஷமாக மனசை விட்டு பரிமாற்றத்துக்கு ரொம்ப நன்றி. நான் தான் சந்தோஷப்படணும் ஸ்ரீ. உன் கூட உட்காந்து ஜாலியாக பேசுறதுக்கு, என்னோட கவலையெல்லாம் சொன்னதுக்கு நான் தான் சந்தோஷம். கரெக்ட். இது ஒரு இதுதான் என்ன சொல்லணும்னா, இவ்வளோ தூரம் ஒரு 40 வருஷத்துக்கு ஒரு பயணம் எல்லாம் இப்போது வந்து கஷ்டப்பட்டு எல்லாரையும் ஒரு இடத்துல செட்டில் பண்ணி நல்ல ஒரு வாழ்க்கை. இனிமேல் இங்கேருந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை இனிமேல் நீ நல்லா என்ஜாய் பண்ணி உனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணி உனக்கு வேணுங்கிற விஷயங்களை நீ என்ஜாய் பண்ணி அப்படி இருக்கணுன்றது தான் என்னோட ஆசை. கண்டிப்பாக இருக்கும் ஸ்ரீ. அதனால் இதே மாதிரி என்றைக்கும் ஜில் ரமாமணியாக மின்னலாக வர்றது போகிறது, நல்ல சிரிப்போட எப்பொழுதும். அண்ட் உடம்பு ஹெல்த்து ரொம்ப முக்கியம். அமைச்சரே, உடம்பை பார்த்துட்டு நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும். அதுதான் என்னோட ஒரு உனக்கான நான் என்னோட மனசில் தோன்ற ஒரு விஷயம். சந்தோஷம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரேமா. தேங்க்யூ. ஸோ இது ஒரு இந்த ஒரு கதைக்களம். இவங்க வாழ்க்கையை நான் வந்து பக்கத்தில் இருந்து பார்க்குறேன். பல விஷயங்கள் சொல்லியிருக்கா. சில விஷயங்கள் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சிலது இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி அவளோட அந்த கடின உழைப்பு, எல்லா கஷ்டத்துக்கும் நடுவில் தூக்கி இருக்கிறது அவளோட அந்த ஒரு புன்னகை. எப்பொழுதும் ஒரு ஸ்மைல் இருக்கும். அந்த ஸ்மைலோடு தான் அந்த வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுவோம். அதுக்காக அவள் வந்து கோவப்படுறதே கிடையாதா, சண்டை போடுறது கிடையாதா, அழுதது கிடையாதா? இல்லை, எல்லாம் இருக்குது. எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு மனுஷங்க. பட் எல்லாத்தையும் தாண்டி அந்த ஒரு லைஃப்பை ஃபேஸ் பண்ணணும். என் லைஃப்பில் ஒரு கோல் இருக்குது, அந்த கோலை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோடு பண்ண பயணம். அந்த பயணத்தோட ஒரு என்ன சொல்கிறது பிரதிபலிப்பு தான் அவளோட வாழ்க்கை. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாழ்க்கை, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இன்ஸ்பயரான ஒரு கதைக்களம். அதனால தான் ஐ தாட் ஷுட் ஷேர் வித் ஆல் ஆஃப் யூ. எனக்கு எப்படி ஒரு சின்ன ஒரு பாதிப்பு இருக்கோ அதே மாதிரி ஏதாவது ஒரு மூலையில் யாராவது ஒரு வாழ்க்கையில் யாருக்காவது ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதுதான் இந்த கதைக்களத்தோட நோக்கம். நன்றி. இதே மாதிரி இன்னொரு நிமிடம் இன்னொரு நபரோட இன்னொரு கதையோட மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.